மோட் வித் எட்ஜ் இம்பல்ஸ் யூஸ் பண்ணி மெஷின் லேர்னிங் மூலமா ஆப்ஜெக்ட் ரெகனைசேஷன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எட்ஜ் இம்பல்ஸ் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இது யூஸ் பண்ணி கண்ட்ரோலருக்கு ஈஸியாக மெஷின் லேர்னிங் ட்ரைனிங் பண்ணலாம். இது ஸ்மால் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். நம்ம ஷார்ப்னர் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே ஆனியன் டிடெக்ட் பண்ண ESP32 மெஷின் லேர்னிங் ட்ரைனிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வேறு எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெஷின் லேர்னிங் ட்ரைனிங்க்கு ஹார்ட்வேர் செட்டப் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். USB to TTL கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் லோட் பண்ணோம். அதோட வயரிங் கனெக்ஷன்ஸ் OLED டிஸ்பிளேயோட வயரிங் கனெக்ஷன்ஸ்லாம் எல்லா டீட்டெயிலாக இருக்குது. பிளேஸையும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணும்போது கேமரா ஆங்கிளில் ஒரே இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியும். இமேஜ் கேப்சர் பண்ணணும். இந்த இமேஜ் கேப்சர் பண்ண ஆர்டினோ ஐடியில் Eloquent ESP32 கேம் லைப்ரரியை நம்ம டவுன்லோட் பண்ணணும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபைலில் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் Eloquent ESP32 கேமில் கலெக்ட் இமேஜ் ஃபார் எட்ஜ் இம்பல்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து லோட் ஆகும். இந்த ப்ரோக்ராமில் நம்ம வைஃபையோட SSIDயும் பாஸ்வேர்டு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு இதில் WRoom S3 இதுக்கு பதிலாக AI திங்கர் அப்படிங்கிற மட்டும் நம்ம டைப் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ அந்த கோடை அப்லோட் பண்ணணும். சீரியல் மானிட்டரில் இந்த ஐபி வந்து ESP32 கேம் வந்து ஷோ பண்ணோம். இதை காப்பி பண்ணி ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணோம். பிசியும் ESP32வும் ஒரே வைஃபில் கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போ இந்த பேஜ் ஷோ ஆகும். இதில் வந்து நம்ம வந்து இமேஜெலாம் கேப்சர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியன் இமேஜை கலெக்ட் பண்ணலாம். ஒரு 10லேருந்து 20 சாம்பிள்ஸ் நம்ம இமேஜ் வந்து கலெக்ட் பண்ணலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மிஷின் லேர்னிங் பண்ணுறது கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். ஆனியனை வந்து ஒவ்வொரு டைரக்ஷனையும் ரொட்டேட் பண்ணி டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதேமாரி மற்ற ஆப்ஜெக்ட்டுக்கும் சேமாக நம்ம இமேஜ் சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எட்ஜ் இம்பல்ஸ் வெப்சைட் போயிட்டு லாகின் பண்ணிட்டு நம்ம நியூ அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு ப்ராஜெக்டோட நேம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா அக்விசிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணலாம். செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டு ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபைலை நம்ம வந்து லேபிளிங் கொடுக்கணும். இப்போ வந்து இதை வந்து ஆனியன் நேம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட்டா அப்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் இதே மாதிரி 7 செக்மெண்ட்டு ஷார்ப்னர் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு லேபிளிங் கொடுக்கணும். எல்லா இமேஜும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் லேபிளிங் கியூன்னு இருக்கும். இதில் நம்ம ஒவ்வொரு இமேஜும் செலக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த இமேஜ் எந்தெந்த லேபிளுக்கு கீழே வரும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். இதில் ட்ராக் ஆப்ஷன்ஸ் பெட்வீன் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு இதுக்குமே வந்து நம்ம கரெக்டாக ஃப்ரேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒவ்வொன்றுக்கும் லேபிள் கொடுக்கணும். இதேமாரி செலக்ட் பண்ண எல்லா இமேஜுக்கும் நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிரியேட் இம்பல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் போர்டு எந்த போர்டு வந்து நம்ம சூஸ் பண்ணணும்னு காமிக்கும். நம்மகிட்ட ESP32 கேம் வந்து இதில் ஷோ பண்ணாது. அதுக்கு பதிலாக ESP ஐங்கிற போர்டை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆட் ப்ராசஸிங் பிளாக்ல இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஆட் லேர்னிங் பிளாக்ல ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இதை சேவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இமேஜ் செலக்ட் பண்ணணும். இதில் கலர் டெப்த் வந்து கிரே ஸ்கேலில் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேமரா போர்டு வந்து ஈஸியாக நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேவ் பேராமீட்டர் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஃபீச்சர் கொடுக்கணும். இதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஆகும் இது ஃபினிஷ் ஆகிறதுக்கு.
இமேஜ் ஃபைல் இது வந்து மேப்பிங் பண்ணி ஜென்ரேட் பண்ணி எந்தெந்த இமேஜ் வந்து எந்தெந்த டிஃப்ரென்ஷியேஷனில் இருக்குது அப்படிங்கிற மேப்பிங் தான் இது. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ட்ரைனிங் சைக்கிள்ஸ் வந்து 60 அப்படின்னு கொடுக்கணும். லேர்னிங் ரேட் வந்து 0.01 அப்படின்னு கொடுக்கலாம். ஏன்னா பட் வந்து இது வந்து ட்ரைனிங் இன்னும் நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் கன்வெர்ட் ஆகிறதுக்கு. இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டு ட்ரைனிங் கொடுத்தோம்னா கொஞ்சம் டைம் ஆகும். ட்ரைனிங்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துடும். இதில் ப்ரிடிக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்ட் இருக்குன்னு காமிக்கும். மேக்ஸிமம் 100% தான் நம்மளால் ஈஸியாக வந்து ஆப்ஜெக்ட் வந்து எந்தெந்த இதுன்னு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி அது காமிக்கும். ஃபைனலாக நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணணும். இதில் வந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டினோ ஐடி யூஸ் பண்ணுறதுனால ஆர்டினோ லைப்ரரி ஃபார்மேட் ஃபைல் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த இடத்துல கூட நம்ம எந்த போர்டு யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆர்டினோ ஐடியில் ஃபைல் ஃபார்மேட்டில் லைப்ரரி ஃபைல் ஜென்ரேட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வந்துடும். இந்த ஃபைலை நம்ம வந்து ஆர்டினோ ஐடியில் லைப்ரரி மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்து நம்ம ஜிப் ஃபைலை ஆட் பண்ணிக்கணும். இந்த ஃபைல் இது நம்ம ஃபைல் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் ஃபைலில் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து கேமரா மாடல் ESP-i பதிலாக கேமரா மாடல் AI திங்கருங்கிறத மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கோடை வந்து அப்படியே நம்ம அப்லோட் பண்ணலாம். இப்போ அப்லோட் பண்ணும்போது நம்ம IO 0 பின்னையும் கிரவுண்ட் பண்ணால் தான் அப்லோட் ஆகும்.